மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல அஜித் குமார் நடிச்சிருக்கிற படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்துடைய 4 டேஸ்க்கான வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பார்க்கலாம். தமிழ்நாடுல 63.75 crore, ஆந்திரா தெலுங்கானால 2.31 crore, கர்நாடகால 7.89 crore, கேரளால 2.57 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1.58 crore, ஓவர்சீஸ்ல 38.28 crore. விடாமுயற்சி ரிலீஸ் ஆன 4 டேஸ்ல வேர்ல்டு வைடா 115.68 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. விடாமுயற்சி படம் ஹிட் ஆகணும்னா தமிழ்நாடுல 120 கோடி மேல கலெக்ஷன் பண்ணணும். அதை விடாமுயற்சி படம் பீட் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா கிஸ். இந்த படத்தை டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் தான் டைரக்ஷன் பண்றாரு. நம்ம கவின் மற்றும் பிரீத்தி அஸ்ரணி இந்த படத்துல லீடா நடிக்கிறாங்க. இந்த கிஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்ப வந்திருக்கு. போஸ்டர் நல்லா இருக்கு. மியூசிக் கலந்த லவ்வபிள் மூவியா வரப்போகுது இந்த கிஸ் படம். மோஸ்ட்லி இந்த சம்மர் 2025க்கு கிஸ் படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா குடும்பஸ்தன். இந்த படத்துல மணிகண்டன் தான் லீடா நடிச்சிருக்காரு. குடும்பஸ்தன் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் தமிழ்நாடுல மட்டுமே 22.5 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணிருக்கு. குடும்பஸ்தன் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. குடும்பஸ்தன் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் ZEE5 தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 28 இந்த குடும்பஸ்தன் படத்தை ZEE5ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க. அடுத்ததா ஜனநாயகன். வினோத் டைரக்ஷன்ல தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பாபி டியோல் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த ஜனநாயகன் படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல நம்ம ஸ்ருதி ஹாசன் தான் நடிக்க போறாங்களாம். எந்த மாதிரி ரோல்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தை அக்டோபர்ல இருந்து பொங்கல் 2026க்கு போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜனநாயகன் எந்த மாதிரி படமா வர போகுதுன்னு.